துர்வாச முனிவரின் சாபத்தினால் தேவர்கள் தங்கள் பலத்தை இழந்தனர். இழந்த சக்தியை மீட்கவும் மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமுதத்தை பெறவும் அசுரர்களுடன் இணைந்து பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர். மந்தரமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு நாணாகவும் கொண்டு கடையப்பட்டது. நீண்ட நேரம் கடைந்ததால் வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன் வாயிலிருந்து கொடிய ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த விஷம் வானையும் பூமியையும் இருளாக்கியது. அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் அலறியடித்து ஓடினர். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கைலாயத்தை நோக்கி ஓடி ஈசனிடம் தஞ்சம் புகுந்தனர். ஈசனின் கருணை விஷத்தை அமுதாக்கிய தருணம். எல்லோரையும் காக்க எண்ணிய அந்த எம்பெருமான் சிறிதும் யோசிக்காமல் அந்த கொடிய விஷத்தை தன் கையில் ஏந்தினார். அதை ஒரு நாவற்பழம் போல திரட்டி அப்படியே வாயில் போட்டு விழுங்கினார். அதை கண்டு அஞ்சி அன்னை பார்வதி தேவி, அந்த விஷம் ஈசனின் வயிற்றுக்குள் சென்றால் உலகமே அழிந்து விடுமோ என்று பயந்து அவரது கழுத்தை பிடித்தார். விஷம் அங்கேயே தங்கிவிட்டது. இதனால் ஈசனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். பிரதோஷ தாண்டவம் சனிக்கிழமை மாலை. விஷத்தை அருந்திய பிறகு மயக்கமுற்ற தேவர்களை தேற்றி அவர்களுக்கு அருள்பாலிக்க சிவபெருமான் நந்தி தேவனின் 2 கொம்புகளுக்கு இடையில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இந்த சம்பவம் ஒரு சனிக்கிழமை திரையோதசி திதி என்று நடைபெற்றது. ஈசன் ஆடிய அந்த புனிதமான மாலை நேரத்தையே நாம் சனி பிரதோஷம் என்று கொண்டாடுகிறோம். சனி பிரதோஷத்தின் சிறப்பு. சனிக்கிழமை என்பது ஆயுள்காரகனான சனீஸ்வரனுக்கு உகந்த நாள். அன்று சிவனை வழிபடுவது ஒரு வருட பிரதோஷ வழிபாட்டிற்கு சமமானது. பக்தியின் பலன். சனி பிரதோஷ வேளையில் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 வரை நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பவர்களுக்கு தீராத நோய்கள் தீரும். மன அழுத்தம் மற்றும் பயம் விலகும். சனி தோஷத்தின் தாக்கம் குறையும். முக்கியமாக வறுமை நீங்கி வாழ்வில் செல்வம் பெருகும். ஈசன் விஷத்தை உண்டு உலகை காத்தது போல நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்களையும் பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இன்பத்தை வழங்குகிறார் என்பதே இந்த கதையின் சாரம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.